ஏற்கனவே ஒரு உயிர் போயிருக்குன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ணோம். ஆளை போட்டு பாக்குறேன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அது இடத்துல யாருமே இல்ல. மக்களுடைய குறைகள் என்ன இதுன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கரண்ட் 5 ஹவர் அவதிப்படுறாங்களே, ஈபிக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றோமே. சுஸ்டாப். இப்ப இதே மாதிரி ஏதாவது ஷாக் அடிக்குதுன்னா நாங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம்? நாங்க போறதுக்குள்ள எங்க உயிர் போகாம இருக்குமா சொல்லுங்க. ஆபீஸ்ல போய் கேட்டா நாங்க மிரட்ட வரோம் அப்படின்னு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. இல்ல கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. 6 ஹவரா கரண்ட் இல்லாம ரோட்ல வந்து நின்னுறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது மட்டும் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் எப்ப பண்ணாலும். ஒரு வாட்டி போன வருஷத்துல இந்த மாதிரி மழை பெஞ்சதா ஒரு பையன் 18 வயசு பையன் ஷாக் அடிச்சு தண்ணியில ஊந்துங்க. போன் பண்ணா யாரும் எடுக்கல. அந்த நேரத்துக்கு அவங்க அந்த கரண்ட் ஆஃப் பண்ணி அந்த பையன் உயிரை காப்பாத்திக்கலாம். ஒரு வருஷம் அது கொஞ்சம் நடுவுல ஒழுங்கா இருந்தாங்க. இப்ப திருப்பி என்ன பண்றாங்க, போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். 6 ஹவரா கரண்ட்ல போன் பண்ண ஒரு ரெஸ்பான்ஸ் மதிக்க மாட்டேன்றாங்க. அவங்க நாங்க என்ன எச்சோர் போற மாதிரி தெனாவட்டா பேசுறாங்க, நெக்கலா பேசுறாங்க. தேடி போய் இந்த மாதிரி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆளை கண்டிப்பா போட்டு நிப்பாட்ட வைக்கிறேன்னு சொன்னீங்க. திருப்பி போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறீங்க. கரண்ட் முக்கியம் கிடையாது. திருப்பி யாருக்காவது மழை டைம்ல ஷாக் அடிச்சா இன்னொரு உயிர் போக கூடாது, போன் போடுறேன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. உள்ள ஆள் இல்ல. அது வீடியோ எடுக்க போனா அங்கேயும் போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு கரண்ட் போய்? 6 ஹவர் ஆகுது. இன்னொரு வரல பார்த்தவங்க திருப்பி ஆள்ல போயிட்டாங்க. வீட்டுக்காரங்களே இல்ல. இதோட அந்த இன்சிடென்ட் நடந்து போன வருஷத்துல நாங்களே 2-3 வாட்டி எல்லாம் போய் டிபி ஆபீஸ்ல இருந்து வச்சு வந்து கரண்ட் போட்டோம். 12 மணி 1 மணிக்கு நைட்டு. எவ்வளவு நாளைக்கு இந்த கரண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி எடுத்துட்டு என்ன சொல்றாங்க, நாங்க ஃபால்ட் பாத்துட்டு தானங்க இருக்கோம். நாங்க ஒரு ஃபால்ட் பாக்குறீங்க பார்த்துட்டு 6 மணி 7 பேர் நாங்க பாத்துட்டு இருக்கோம். சும்மா இல்ல அப்படின்றாங்க. ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனா ஒரு பெரிய புரியல, வெறும் மழை வந்தப்போ நடந்திருக்கு.